இங்க பாருடி, பொம்பளை பிள்ளைங்களுக்கு 19 வயசு இருந்தாலும் சரி, 65 வயசு இருந்தாலும் சரி, புருஷன் இறந்துட்டா அவ விதவைதான். வாழ்க்கை அதோட முடிஞ்சிடுச்சு. நீ என்னன்னா 43 வயசுல வெக்கமே இல்லாம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து நிக்கிற. அதுவும் பிள்ளைங்களை வச்சுட்டு. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ரொம்ப கேவலமா இருக்கு. உனக்கு ஏன் இன்னும் அடங்கலையா அப்படின்னு பெத்த அம்மாவே சொல்றது கேட்டு நிலாவோட மனசு சுக்கு நூறா உடஞ்சிருச்சு. புருஷன் இறந்துட்டா அவ சிரிக்க கூடாது, நல்ல புடவை கட்டக்கூடாது, வெளியே போகக்கூடாது, ஏன் இன்னொருத்தரை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு 1008 சட்டம். ஆனா அதே வீட்ல ஒரு ஆண் தன்னோட மனைவியை இழந்துட்டா மட்டும் அவனுக்கு ஏன் இந்த கட்டுப்பாடு எதுவுமே இல்ல? 19 வயசுல கணவனை இழந்த நிலா 2 குழந்தைங்களையும் வயித்துல சுமந்துக்கிட்டு அவ வாழ்ந்த வாழ்க்கைய பார்த்தா. இவளுக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு யாருமே நினைக்கல. ஆனா 25 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி என்னதான் நிலாவோட வாழ்க்கைய மாத்துச்சு? அது என்ன முடிவு? வாங்க பார்க்கலாம். நிலா அந்த வீட்டோட 3வது குழந்தையா தான் பிறந்தா. முதல்ல 2 அண்ணன், அதுக்கப்புறமா தான் பெண் குழந்தை வேணும்னு ஆசையா தவம் இருந்து நிறைய கோயில்களுக்கு போய் வேண்டி பிரார்த்தனை பண்ணி பிறந்தவ தான் நிலா. அதனால அந்த வீட்ல நிலா ஒரு குழந்தை மட்டும் இல்ல, அவ அந்த வீட்டோட மகாராணி. அப்பாவுக்கு செல்லம், அம்மா செல்லம், தாத்தா பாட்டி அண்ணன் எல்லாருக்குமே உயிர். அவ எதை கேட்டாலும் கிடைக்கும். வேலைங்கிறது செய்யவே வேண்டியதில்லை. சாப்பிடணும்னா சாப்பாடு, ட்ரெஸ் வேணும்னா ட்ரெஸ்ஸு, வெளியே போகணும்னா பணம். நிலாவுக்கு எதுவுமே குறையக்கூடாது. அதுதான் அந்த வீட்டோட கொள்கையாவே இருந்துச்சு. நிலா 12வது வகுப்புல நல்ல மதிப்பெண் எடுத்தா. கல்லூரியிலையும் சேர்ந்தா. அவளுக்கு நிறைய கனவு இருந்துச்சு. கல்லூரி வாழ்க்கை, நண்பர்கள், ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நிறைய ஆசை இருந்துச்சு. ஆனா அப்போ திடீர்னு ஒரு பெரிய சம்பந்தம் வருது. ரொம்ப பெரிய குடும்பம், நல்ல வசதி. இப்படி ஒரு இடம் மீனும் கிடைக்காது அப்படின்னு வீட்டுல சொல்றாங்க. அப்போ நிலாவுக்கு வயசு வெறும் 19 தான். அவ முதல்ல குழம்புறா. ஆனா அப்பா அம்மா பார்த்து சொல்றாங்கன்னா கண்டிப்பா நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு திருமணத்துக்கு சம்மதிக்கிறா. திருமணத்துக்கு முன்னாடி தன்னோட மேக்கப்ல இருந்து புடவை வரைக்கும் எல்லாத்தையும் கணவனுக்கு சேர்த்து ஆசையா வாங்குறா. அவளோட முகத்துல அவ்வளோ சந்தோஷம். இனிமேல் என்னோட வாழ்க்கை இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறா. திருமணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான். ஒரு நாள் குடும்பத்தோட சுற்றுலா போறாங்க. வண்டி சாலையில போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய விபத்து. ரத்தம், கதறல், கண்ணாடி உடைய சத்தம் எல்லாமே கேக்குது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுறாங்க. நிலாவுக்கு கை கால்னு பலத்த அடி. ஆனா அவளோட கணவர் அப்புறம் அவளோட அண்ணி 2 பேரோட நிலைமையும் ரொம்பவே மோசமா இருக்கு. மருத்துவர்கள் ரொம்பவே போராடுறாங்க. ஆனா 2 உயிரையும் காப்பாற்ற முடியல. நிலாவோட கணவர் இறந்துட்டார். அவளோட அண்ணியும் அப்படிதான் இறந்து போயிட்டாங்க. கணவனை இழந்த துக்கத்துல நிலா உடைஞ்சு போறா. அவளுக்கு இன்னும் தன்னுடைய காயங்களோட வலி கூட சரியா தெரியல. ஆனா மருத்துவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, நீங்க கர்ப்பமா இருக்கீங்க அப்படின்னு. ரொம்ப அதிர்ச்சி அடைகிறா. மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. ஒரு குழந்தை இல்லைங்க, 2 குழந்தை, ட்வின்ஸ் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. நிலா வயித்த தடவிக்கிட்டு அழுகிறா. அவர் இல்லாம போயிட்டாரு. ஆனா அவர் விட்டுட்டு போன இந்த 2 உயிரை என்னோட வயித்துல இருக்காங்க. அவ அந்த குழந்தைங்களை காப்பாத்தணும்னு முடிவு பண்றா. ஆனா குடும்பத்துல எல்லாரும் அபார்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்றாங்க. நிலா மறுக்கிறா. இது என்னோட குழந்தைகள், இவங்கள நான் பெத்தே ஆகணும். கணவனை இழந்த துக்கத்தை விட சமூக கொடுத்த கட்டுப்பாடு தான் நிலாவை அதிகமா காயப்படுத்துச்சு. நல்ல புடவை கட்டக்கூடாது, நகை வேண்டாம், வெளியே போகாத, சிரிக்காத, நல்ல நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடாது, எப்பவுமே ஒரு மூலையிலேயே இருக்கணும் அப்படின்னே சொன்னாங்க. அதே விபத்துல அண்ணியை இழந்த அண்ணனுக்கு மட்டும் யாரும் இப்படி ஒரு வாழ்க்கைய காட்டவே இல்லை. ஆனா நிலாவுக்கு மட்டும் நீ பெண் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக 1008 விதிகள். வீட்டிலேயே ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் அண்ணனுக்கு திருமணம்னு தெரிஞ்சதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன நடந்தாலும் சரி, அவ என்னோட அண்ணா, அவருடைய கல்யாணத்தை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஆசையோட தயாரானா. ஆனா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும் போது அண்ணியோட அம்மா அவளை பார்த்து, நிலா நீ இங்கேயே இரு, கல்யாணத்துக்குலாம் வராத அப்படின்னு சொல்றாங்க. நிலா அதிர்ச்சி ஆகுறா. ஏன்? நல்ல காரியம் நடக்கும்போது விதவை முன்னாடி வந்தா நல்லா இருக்காது. நிலாவோட முகம் அப்படியே மாறிடுச்சு. என் அண்ணனுக்கு நல்லது நடக்கும்போது அவனுக்காக சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தானே. நான் ஒரு விதவை அப்படிங்கறதுனால கல்யாணத்துக்கு நான் வரக்கூடாதான், சரி. ஆனா இதே மண்டபத்துல மாப்பிள்ளையா உட்கார்ந்துருக்க என்னோட அண்ணனும் ஒரு விதவை கணவன் தானே, அவனுடைய மனைவியும் இறந்துட்டாங்கள் தானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றா. ஆனா நான் ஒரு பெண்ணா பிறந்தனால மட்டும் என்னோட கணவன் இறந்ததற்கான தண்டனைய நான் மட்டும் ஏன் அனுபவிக்கணும்? கணவனை இழந்தது என்னோட குத்தமா, இல்ல நான் ஒரு பொண்ணா பிறந்தது என்னோட குத்தமா அப்படின்னு நினைச்சிட்டு அவ கண்ணீரோட தொடச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு காலத்துல அந்த வீட்டோட மகாராணி நிலா.
இப்போது வீட்ல வேலை செய்யும் பொண்ணை போல இருந்தா. பழைய உடை, வீட்ல வேலை, தரையில உட்காந்துதான் சாப்பிடணும். ஒரு நாள் நிலா தன்னுடைய அம்மா கிட்ட கேக்குறா, அம்மா, நான் உங்க பொண்ணு தானம்மா. சின்ன வயசுல நான் எதை கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க. இப்ப நான் ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கேன். அம்மா அமைதியா சொல்றா, நிலா, முன்னாடி வேற, இப்போ நீ வேற. அந்த ஒரு வார்த்தை நிலாவோட மனச உடைச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம கணவன் இல்லாமல் தனியா இருக்கிறத சில ஆண்கள் பயன்படுத்திக்கவும் முயற்சி செஞ்சாங்க. வீட்ல வேலை செய்பவர்களை கூட அவளிடம் தவறான விதத்துல பேச ஆரம்பிச்சாங்க. உனக்கு இன்னும் வயசு இருக்கு, இவ்வளவு சொத்து இருக்கே, தனியா எதுக்கு நீ கஷ்டப்படுற? சிலர் அவ தனியா இருக்கும்போது எல்லை மீற முயற்சி பண்றாங்க. அப்போதான் நிலாக்கு புரியுது, கல்யாணத்துக்கு முன்னாடி இதே மனிதர்கள் என்ன ஒரு குழந்தை மாதிரி பார்த்தாங்க. ஆனா இப்போ நான் தனியா இருக்கேன்னு தெரிஞ்சதும் என்ன வேற மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு அவ ரொம்பவே பயப்படுறா. ஆனா குழந்தைங்களுக்காக அவ எல்லாத்தையும் தாங்கிக்கிறா. ஒரு நாள் நிலாவோட அண்ணனுக்கு பிறந்த நாள். வீடு முழுக்க ஒரே கொண்டாட்டம். நிறைய உறவினர்கள், நண்பர்கள்னு வீடே ஜே ஜேன்னு இருந்துச்சு. அவள் வீட்டுல இருக்க அண்ணி, குழந்தைங்க, வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா நிலாவோட 2 குழந்தைங்க மட்டும் பழஞ்சதும் கிழிஞ்சதுமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு மூலையில அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த நிலாவுக்கு மனசுக்குள்ள கஷ்டமா இருந்தாலும் அவ எதையுமே வெளியே காட்டிக்கல. பரவாயில்ல, நம்ம குழந்தைங்கள் சின்னவங்க, இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு இன்னும் புரியாது அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டா. அந்த நேரத்திலையும் நிலா உட்காரவே இல்லை. வந்தவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறது, வீட்டை சுத்தம் செய்யறது, டீ போடுறது, எல்லா வேலையும் அவ தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவளோட குழந்தைகளுக்கு மட்டும் எந்த வேலையும் அவ சொல்லல. நீங்க போய் விளையாடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டா. கொஞ்ச நேரத்துல கேக் கொண்டு வந்தாங்க. எல்லாரும் சுத்தி நின்னாங்க. கேக்க துண்டு துண்டா வெட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நிலாவோட குழந்தைகளும் ஆசையோட முன்னாடி வந்து மெதுவா கேக்குறாங்க, எனக்கும் கேக் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு பொண்ணு கேலியா சிரிக்கிறா. உனக்கா? இது உனக்கெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றா. குழந்தை குழப்பமா ஏன் அப்படின்னு கேட்டுச்சு. நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு பிச்சைக்காரியோட பிள்ளை தானே நீ, உனக்கெல்லாம் கேக் எதுக்கு அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டதும் குழந்தை அமைதியாயிடுச்சு. மற்ற குழந்தைங்க எல்லாம் கேக் சாப்பிட்றத பார்த்துட்டே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கேக் துண்டு கீழே தெரியாம விழுந்துருச்சு. அதை எடுத்த அந்த பொண்ணு, இதோ உனக்கு கேக் வேணும்ல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட கையில கொடுக்கறா. குழந்தைக்கு சின்ன வயசு, அவங்க எங்க இருந்து வந்துச்சு, ஏன் கொடுக்கறாங்கன்னு எதுவுமே புரியல. அதை சாப்பிட்றதுக்கு வாய்க்கு கொண்டு போச்சு. ஆனா அந்த நேரத்துல தூரத்துல இருந்த நிலா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ கையில் இருந்த தட்டை கீழே வேகமா போட்டுட்டு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. நிலா வேகமா ஓடி வந்து குழந்தை கையில இருந்த கேக்கை எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டா. இதை யார் கொடுத்தது அப்படின்னு குழந்தைகிட்ட கேட்டா. குழந்தை பயந்துட்டு, அம்மா, எனக்கு கேக் வேணும்னு கேட்டேன். நிலாவோட கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. நிலா அந்த பொண்ணை பார்த்து, என் குழந்தைய பிச்சைக்காரியோட பிள்ளைன்னு சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கு? அட, குழந்தை தானே, விளையாட்டுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா. விளையாட்டா? உங்க குழந்தைய யாராவது இப்படி சொன்னா நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்டா. அந்த பொண்ணும் அமைதியாயிட்டா. நிலா, என் கணவர் இறந்துட்டாரு, அதனால நான் பிச்சைக்காரி ஆயிட்டேனா? நான் வேலை செய்யறேன், என் குழந்தைங்கள நானே வளர்க்குறேன், யார்கிட்டையும் பிச்சை கேட்டு வாழல. அவளோட அண்ணி கோபமா, நிலா, இது என் வீடு, நடக்கிற ஃபங்க்ஷன், இங்க வந்து சண்டை போடாத அப்படின்னு சொல்றா. நிலா உடனே, இந்த வீடு உன்னோடதா, நான் பிறந்த வீடு இது, இந்த வீட்டுக்காக தானே இத்தனை வருஷமா நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். நிலா தன்னோட குழந்தைங்கள அணைச்சிக்கிட்டு, என் குழந்தைங்களுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லைன்னா பரவாயில்ல, அவங்க வயிறு நிறைய சாப்பிட முடியலன்னா கூட பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டு அவங்கள இன்னும் நல்லா வளர்த்துக்கிறேன். ஆனா என் குழந்தைங்களோட சுயமரியாதையை மட்டும் யாராலையும் மிதிக்க முடியாது. நிலாவோட அண்ணா, நிலா போதும், நீ ஏன் எல்லாத்தையும் பெருசாக்குற அப்படின்னு கேட்குறான். நிலா அண்ணனை பார்த்து, அண்ணா, உனக்கு நான் தங்கச்சியா இருக்கேனா இல்ல உன் வீட்டுல வேலை செய்யறனா? உனக்கு நான் தங்கச்சின்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அமைதியா கேட்குறா. நிலா குழந்தைங்களை கையில பிடிச்சுக்கிட்டு, இன்னைக்கு என் குழந்தைங்களுக்கு கீழே விழுந்த கேக்க கொடுக்குறீங்க, நாளைக்கு அவங்களோட வாழ்க்கையும் கீழே தள்ள முயற்சி பண்ணுவீங்க. அது நடக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொன்னான். நிலாவோட அம்மா ஓடி வந்து, நிலா, நீ எங்க போற? நிலா கண்ணீரோட, எங்க போனாலும் பரவாயில்லம்மா, ஆனா என் குழந்தைகள் என்ன மாதிரி அவமானத்தோட வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறா. 2 குழந்தைங்களையும் அழைச்சிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அந்த நாள் தான் நிலாவோட மனசுக்குள்ள ஒரு முடிவெடுத்தா. இனி என் குழந்தைங்களுக்காக நான் யாரிடமும் தலை குனிய மாட்டேன். இதுக்கு பிறகு நிலா தனியா இருந்தா. ஒரு நாள் இரவு மட்டும் பிளாட்ஃபார்ம்ல 2 குழந்தைங்களையும் அணைச்சிக்கிட்டு தூங்குனா. அடுத்த நாள் நண்பர்களோட உதவியோட ஒரு சின்ன வீடு வாடகைக்கு பிடிக்கிறா. படிப்பு இருந்ததால வேலை கிடைச்சிருச்சு. குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வேலையும் செய்யறா. பணம் இல்லாத நாட்கள் இருந்துச்சு, சாப்பாடும் இல்லாம இருந்திருக்கு.
வாடகை செலுத்த முடியாத நாட்களும் இருந்திருக்கு. ஆனா அவ விட்டு கொடுக்காதது அவ குழந்தையோட எதிர்காலம் மட்டும்தான். கஷ்டமான நேரத்துல சிலரோட உதவியும் கேட்கிறா. ஆனா சில ஆண்கள் அவளுடைய சூழ்நிலையை பயன்படுத்த முயற்சி பண்றாங்க. உதவி வேணும்னா நீயும் எனக்காக கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஒவ்வொரு முறையும் நிலா உடைஞ்சு போறா. ஆனா வீட்டுக்கு வந்ததும் தன்னோட குழந்தைங்களோட முகத்தை பார்த்த உடனே மீண்டும் எழுந்து நின்னா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் குழந்தைங்களுக்கு நான் அம்மாவா மட்டும் இல்ல, அப்பாவாவும் இருப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா. சில வருஷங்களுக்கு அப்புறமா அவளோட அண்ணி கர்ப்பமாகறாங்க. வீட்டுல வளகாப்பு ஏற்பாடு நடக்குது. வீடு முழுசும் சந்தோஷம். நிலாவுக்கு மனசுக்குள்ள அப்படி ஒரு ஹாப்பி. நான் அத்தையாக போறேன் அப்படின்னு குழந்தைக்காக ஒரு சின்ன பரிசு வாங்கி வச்சிருந்தா. வளகாப்பு நாள் அன்னைக்கு ஆசையோட கிளம்புனா. ஆனா வாசல்லையே மீண்டும் நிலாவை நிறுத்தினாங்க. நிலா, நீ உள்ள வராத அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்? இது நல்ல காரியம், நீ முன்னாடி வரக்கூடாது. நிலா கண்ணீர் அடக்கிட்டு, அப்போ என் அண்ணன் குழந்தைக்கு நான் அத்தை இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவ கையில வச்சிருந்த குழந்தைக்கான பரிசையும் பார்த்துக்கிட்டு அமைதியா திரும்பிட்டா. குழந்தை பிறந்த செய்தி கேட்டு நிலா ஓடி போனா. எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, அவளுடைய பாசம் மட்டும் கொஞ்சம் கூட குறையல. குழந்தைய பார்த்த உடனே கண்ணில் அவ்வளோ கண்ணீர் வந்துச்சு. என்ன உங்க வீட்டில் வேண்டான்னு நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா நீ மட்டும் என்னை அத்தையா ஏத்துக்கணும். அந்த குழந்தைய முதன் முறையா தூக்கும்போது நிலாவோட முகத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு உண்மையான சிரிப்பு வந்துச்சு. இப்போ நிலாவோட குழந்தைங்க 2 பேரும் பெருசாயிட்டாங்க. ஒரு நாள் வீட்டுல 3 பேரும் சிரிச்சு ரொம்பவே ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. அப்போ நிலாவோட மகள் கேட்டா, அம்மா எனக்கு 25 வயசு ஆயிடுச்சுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா நான் மட்டும் ரொம்ப ஹாப்பியா தனியா இருக்கேன் அப்படின்னு சொன்னா. அவ திடீர்னு கேக்குறா, அம்மா உங்களுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு? நிலா சிரிச்சுக்கிட்டே 19 வயசுல. அப்புறம் என்னோட சந்தோஷம் எல்லாம் அப்பயே முடிஞ்சிருச்சு. குழந்தைங்க இருவரும் அதிர்ச்சியா அம்மாவை பார்த்தாங்க. அன்னைக்கு நைட்டு குழந்தைங்க 2 பேத்துக்கும் தூக்கமே வரல. மகள் நினைச்சா, நம்ம அம்மா நமக்காக தான் வாழ்க்கையவே விட்டுட்டாங்க. மகனும் சொன்னான், இனிமேல் நான் அவங்களுக்காக ஏதாவது செய்யணும். 2 பேரும் சேர்ந்து அம்மாவுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. காலையில நிலா வழக்கம் போல சீக்கிரமா எழுந்துட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்ப அவளோட பொண்ணும் பையனும் நிலா கிட்ட வந்து உட்கார்ந்தாங்க. அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நிலா திரும்பி பார்த்துட்டு, என்னப்பா, என்ன விஷயம்? அம்மா, நீங்க திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னா. அதை கேட்டதும் நிலா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா. என்னடா திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு நிலா கேட்டா. திடீர்னு இல்லம்மா, நாங்க ரொம்ப நாளாவே யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்காக இவ்வளோ நாள் நீங்க தனியா வாழ்ந்துட்டீங்க. எங்களை வளர்க்கணும், படிக்க வைக்கணும், நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு உங்க வாழ்க்கையவே விட்டுட்டீங்க. நிலா சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் நான் என் பிள்ளைங்களுக்காக செஞ்சது. அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அதனால தான்மா இப்போ உங்களுக்கும் ஒரு குடும்பம் வேணும், நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நிலா உடனே, எனக்கு எதுவும் தேவையில்லைப்பா, நீங்க 2 பேரும் நல்லா இருந்தாலே போதும். உங்க வாழ்க்கை நல்லா அமைஞ்சிட்டா அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னா. அவளோட பொண்ணு நிலாவோட கையை பிடிச்சுக்கிட்டு, அம்மா, எங்களுக்காக தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்காம இருந்தீங்க. ஆனா இப்போ நாங்க வளர்ந்துட்டோம், எங்களால உங்களை பார்த்துக்க முடியும். பையனும், ஆமாம்மா, எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குன்னு நீங்க ஆசைப்படுறீங்கல்ல, அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஒரு நல்ல துணை இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நிலா தலைய குனிஞ்சுக்கிட்டு, எனக்கு இந்த வயசுல எல்லாம் கல்யாணம் வாழ்க்கைன்னு எதுவும் தேவையில்லைப்பா, நான் அப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அவங்க 2 பேரும் விடவே இல்லை. அம்மா, நீங்க மட்டும் எங்களுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும், ஆனா நாங்க உங்களுக்காக சின்ன விஷயம் கூட செய்யக்கூடாதா? அந்த வார்த்தை நிலாவை ரொம்பவே பாதிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த நிலா, சரி, நீங்க 2 பேரும் இவ்வளோ ஆசைப்படுறீங்கன்னா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலாம். அவங்க 2 பேரோட முகத்திலையும் அப்படி ஒரு சந்தோஷம். நிஜமாவாமா? ஆமா, ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. என்னதுமா அப்படின்னு பொண்ணு கேட்டா. என்ன புரிஞ்சுக்கிற நல்ல மனசுள்ள ஒருத்தரா இருக்கணும். பணம், வசதி இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. சரிம்மா. அந்த நாள்ல இருந்து நிலாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நிறைய மாப்பிள்ளை பார்த்தும் எதுவுமே செட் ஆகல. ஆனா அவங்க அம்மாவோட வேலை செய்யற ஒரு நபரை பத்தி நிலாவோட பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டா. அவ நிலாவை அவளோட கடந்த காலத்தை வைத்து மதிப்பிடல. உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிலாட்ட நான் உங்களை காப்பாத்தணும்னு வரல. நீங்க ஏற்கனவே உங்களையும் உங்க குழந்தையும் காப்பாத்திட்டேங்க. நான் உங்களோட வாழ்க்கைய பகிர்ந்து கொள்ளணும்னு மட்டும்தான் விரும்புறேன். குழந்தைங்களையும் நான் ரொம்ப நல்லா பாத்துக்குவேன், அவங்களும் என்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்றாரு. நிலாவோட கண்ணில் கண்ணீர் வருது. இப்போ தாத்தா பாட்டிய மீண்டும் பார்க்க போறாங்க குழந்தைங்க. நிலாவோட பையனும் பொண்ணும் தாத்தா பாட்டி கிட்ட அம்மாவுக்கு கல்யாணம் பண்றத பத்தி பேசுறாங்க. பாட்டி உடனே, இந்த வயசுல கல்யாணமா? அப்போ நிலா எழுந்திருச்சு நின்னா. 19 வயசுல என் வாழ்க்கைய பத்தி எல்லாரும் முடிவெடுத்தீங்க.
ஆனா 44 வயசுல என் வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இல்லையா? கணவனை இழந்த ஆண் மறுமணம் செஞ்சா அது வாழ்க்கை, கணவனை இழந்த பெண் மறுமணம் செஞ்சா அது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட குழந்தைய அவ பார்த்தா. திருமண நாளும் வந்துச்சு. பல வருஷத்துக்கு அப்புறம் நிலா மீண்டும் மணப்பெண்ணா அந்த இடத்துல இருந்தா. அவ கண்ணாடியில தன்னை பாக்குறா. கண்கள்ல கண்ணீர். மகள் அவளை அணைச்சுக்கிட்டு, அம்மா இப்போதான் நீங்க உண்மையாலே சிரிக்கிறீங்க அம்மா அப்படின்னு சொன்னா. நிலா, 19 வயசுல வாழ்க்கையை இழந்தேன், ஆனா 44 வயசுல வாழ்க்கை என்ன தேடி வந்திருக்கு. இறுதியா அவ தன் 2 குழந்தைங்களையும் கட்டி பிடிச்சுக்கிட்டா. ஒரு பெண்ணோட வாழ்க்கைய அவளுடைய கணவரின் மரணம் முடிவு செய்யாது. மனைவியை இழந்த ஒரு ஆணுக்கு வாழ்க்கை தொடர உரிமை இருக்குன்னா, கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கும் அதே உரிமை இருக்கணும் தானே? ஒரு ஆணுக்கு துணை தேவைப்படுற மாதிரி ஒரு பெண்ணுக்கும் அன்பு, துணை, சந்தோஷம் எல்லாமே தேவைப்படலாம். பெண்ணா பிறந்ததுனாலயே அவளோட ஆசைகளுக்கு காலக்கெடு வச்சிட முடியாது. அவ ஒரு அம்மாவா இருக்கலாம், ஒரு மனைவியா இருக்கலாம், ஏன் ஒரு பாட்டியா கூட இருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி அவளும் ஒரு மனுஷி. அவளுக்கும் மனசு இருக்கு, அவளுக்கும் தனிப்பட்ட ஆசைகள் இருக்கு, அவளுக்கும் சந்தோஷமா வாழணுங்கிற உரிமை இருக்கு. ஆனா ஒரு ஆணுக்கு வாழ்க்கை துணை இழந்த பிறகு வாழ்க்கை தொடரும் அப்படிங்கிறப்போ ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை தொடரும். விதவை என்பதனாலயோ வயசு அதிகமாயிடுச்சு அப்படிங்கறதுனாலயோ அவளோட வாழ்க்கை முடிஞ்சிடாது. பெண் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவளோட வாழ்க்கையை அடக்கியும் வச்சிடக்கூடாது. நிலா 19 வயசுல தன்னோட கணவனை இழந்தா, ஆனா 44 வயசுல தன்னோட வாழ்க்கையை மீண்டும் கண்டுபிடிச்சா. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கதைகளை நம்மளோட சேனலை நீங்க பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்படிக்கு திவ்யதர்ஷினி. நன்றி.